ஆளுகிறார் என்ற திறமையை பார்க்க வேண்டும். செங்கோல் பிடித்து எப்படி இருக்கிறார் அப்படி இருக்கா. அதை விட அவர்கள் எல்லாம் நம்முடைய குலம் விளங்குவதற்கு நம்ம குடும்பம் வளர்வதற்கு பல புண்ணிய நதிகளை தேடி கீர்த்தையாடி நீராடி பல ஆலயங்களை சென்று கோவித்து வர வேண்டும். அதனால
என்ன வார்த்தை? எது? என்று தெரியாமல் இடத்தில் ஆடோடமாக பேசுகிறாய். வணக்கம் வணக்கம் மகராஜனாக எழுந்திரு. இப்படி சமையலாக வருகின்ற பொழுது நான் எப்படி வருகின்றேன்? எப்படி எப்படி என் தாலி தந்தை தோழி காலையிலே தந்தை நின்று சொல்லுபடியா ஐயா ஊரு பேரு வயலே கூறி என்னுடைய பெயர் சொன்னை மறுவிளக்கம் என்னுடைய பெயர் நாடு நகரம் கேட்கின்றார் மதிவதனாபுரியை ஜகத்தோடு பரிபாலம் செய்து வரும்படியான மதிவன மன்னனுக்கும் மணிமேகலை என்று சொல்லும்படியான மாணிக்கவல்லி அம்மையாருக்கும் கற்ப சுதராகம் இரண்டு ஆண் சந்தானங்கள் அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு சாணியை பொருந்துச்சு என்ன ஆண் சந்தானங்கள் பிள்ளைகள் ஆணி சாணி அப்படி இருந்தாலும் தம்பி என்னை உற்றுநாகி பார்த்தா நான் எப்படி இருக்கின்றேன் ஐயா சொல்லுங்க அந்த கதிரவன் ஐயா போலாம் என்ன பாட்டிய லவ் பண்ணுது பாட்டியோட லவ் பண்ணுதா பண்ணும் ஐயா மகாராஜா சைட் அடிக்கிறியா எங்க அடிக்கிறாங்க எங்க அடிக்கிறாங்க எங்க அடிக்கிறாங்க என்ன உங்க அம்மா ஒரே பிள்ளைய வளர்த்து உன்னை சொல்லி கொடுத்தோம் இல்லை
தலைமையில போட்டு பொட்டாடி போவேன் போட்டு அடிச்சிருக்கலாம் பாட்டு பாருங்க எந்த பொட்டாடி போவேன் தேவையா பையா மாரியாத்தா தாயாரி கோயில் தாங்கிற தேவடியா போய் நப்பு சாப்பிட்டு சத்தியமா கால ஒன்று பாடலாம் ஒரு பாட்டு பாட அப்படி கதிரவன் ஒளிய போல கலத்த விகிதம் என்ன பதியே விலை மதிக்கும் இந்த பதக்கம் பலபலன் பச்சையோ நவமணி கச்சையோ இருக்கு எப்படி எல்லாம் எப்படி மகாராஜா விஜய் போட்டா போய் நின்று வாய் தொடுப்பாரு நீங்க பொக்கப்பல்ல விட்டு விட்டு ஒன்று அடி வாங்குறேன் மூளை எழுதியே போட மாட்டேங்க ஏன்களா அதுக்கு விஷயம் மகாராஜா ஒன்று குடிக்க மாட்டேங்க வா தாரு என்னடா பாடு யார் பாடு 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 பாடலை பாடு அதான் பாடு பாடு அது அடிக்கவரியான ஆமா கதிரவன் ஒளியை போல பல அணிகளை அணிந்து வருகின்ற பொழுது சித்திர சிலையாகப்பட்டது எப்படி பலவென்று வலிக்கின்றதோ அத்தன்மை போல அழகுடைய வழி அப்படி இருந்தால் தம்பி என் தாய் தந்தைக்கு 2 பேர் சொன்னமே என் தம்பி பேர் என்ன கேட்டியா சொல்லுங்கய்யா என்னுடைய பேர் சத்தியசீலை என் தம்பியுடைய பேர் சாந்தசீலை சாந்தசீலை பாடுற பேர் கொடுத்து எனக்கு திருமணம் ஆகி அது சில மாதங்கள் ஆகிறது என் மனைவி பேர் என்ன தெரியுமா அதி ரூபவதி என் தம்பி சாந்தசீலன் நான் சத்தியசீலன் அப்படி இருந்தாலும் என் தம்பியாகப்பட்டவன் பாடசாலையிலே பள்ளிகளை பயின்று வருகிறார் 16 வயது உடைய தக்க பருவத்தோடு நிற்கின்றார் அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில தாய் தந்தையை பார்க்க வேண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதனால் நான் மட்டும் செல்லக்கூடாது என் மனைவி அழைப்பு செல்ல வேண்டும் அதற்காக இந்த சபைக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் சொல்றபடியா
66,000 வீதி. வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு. 435 கோடி 60 லட்சம் வீடு. எப்படி 435 கோடியே 60 லட்சம் வீடு இந்த அஸ்தினாபுரமாகப்பட்டது. இந்த அஸ்தினாபுரத்தை அதோ தில்லி பாட்சா துரியோதனன் சொல்ல முடியாதவன் ஒருவனே ஆள வேண்டும் அப்படி என்று பொறாமை எண்ணத்தை கொண்டு அதோ 5 ராஜாக்களை சூது சொக்கட்டா நாடு நகரம் உப்பு சட்டி அனைத்தையும் பறித்துக் கொண்டு எங்க ஓட்டினார்? 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் சேரும்படியான பிரதி பாகத்தை தருகிறேன் அப்படி என்று கரானை நினைத்தார். அதனால் அவங்க பொய் சொல்ல முனி வரும் பொய்யாகி போனதும் பொய்யாகி போனதும் பொங்குவராதில் போராமையானதும் ஆனாலுமே உயிர் பொய்யமானதும் துரியோதனனை செய்யும்படியான கட்டளைப்பு அனைத்தும் பொய்யாக இருந்தாலும் 5 ராஜாக்கள் உண்மை என்று நினைத்து மாலாகி எம்பெருமானை மனதிலே நினைத்து அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அனைத்தையும் தட்டாமல் நடந்தார்கள். அப்படி நடந்தாலும் 5 ராஜாக்களும் 12 முடித்து ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வர வேண்டும் என்பதை நினைப்பதற்காகவே எப்படி வாழ வேண்டும் அப்படி என்று விளையாட நாட்டிலே தங்கி இருக்கின்ற பொழுது ஆளாய கண்ணனை கேட்கின்றார். அண்டவா, நாங்கள் 5 ராஜாக்கள் எப்படி பிழைப்பது? பத்தினி பாஞ்சாலி எப்படி இருப்பது? தாயாக ஒட்ட குந்தமாதேவி எப்படி காமுண்டு செய்வது? அப்படி என்று தெரியாமல் திகத்து வாடுகிறவன் நாராயணா தெரிவித்தவுடனே உங்களுடைய பசி பட்டினி தீர வேண்டுமா என்றால் அது அத்திமாபுரம் இருக்கிறதே, அத்திமாபுரத்திற்கு என் தங்கையா இருக்கும்படியான ஏகாஜனியாகப்பட்டது ஒரு குரத்தை உருவாக எடுத்து என்ன சொல்ல வேண்டும்? வருத்த ஜன்னல் விரைத்து முளைத்தது, வருத்த ஜன்னல் விரைத்து முளைத்தது, வாதாடிய துரியம் சூதில் கழித்தது, வாழ்வு ஊரா எங்க நிலைத்தது சென்று அதோ சென்னல்ல வாங்கி வந்து இந்த விளையாடப்படலத்திலே விரைத்தால் கட்டு களமாகும் பட்டமரம் பால் சுரக்கும் அப்படி என்று சொல்ல அந்த வார்த்தையில் கேட்டு நாராயணா, நான் ஏற்கனவே காலத்தில் இட்ட சபதங்கள் நிறைவேற வேண்டும், அதனால் நான் அத்திமாபுரி நடக்க செல்லக்கூடாது அல்லவா அப்படி தெரிவித்தோடு அம்மா சுய உருவத்தோடு நீ சென்றால் தான் உனக்கு பங்கங்கள் ஏற்படும், உன் சாபத்துக்கு அபகரிப்பு ஏற்படும். ஆனால் நீ மறு உரைத்திருத்து ஒரு குலத்தியாக செல்கிறாய், நீ உரைத்து சென்னல்ல வாங்கி வந்தால் விரைத்து பசியம் பற்றிடுவோம் ஆறலாம் என்று சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு பாஞ்சாலி அம்மனாகப்பட்டது குலத்தி உருவம் தரித்து அது அஸ்தினாபுரத்திற்கு சென்று பெருந்திருவாள் என்று சொல்ல முடியாத பானுமதி இடத்திலே சென்னல்ல கேட்கின்ற பொழுது மர ஓட்டிலே போட்டு மறுத்து கொடுத்தார்கள் தான் சென்னல்ல. எப்பா கட்ட வண்டி 20 ரூபாய் சுபேஜயம் என்னமாகுது? கட்ட வண்டி என்னமாகுது? அப்படி பெருந்திருவாகப்பட்டது அந்த சென்னல்லை ஓட்டிலே போட்டு மறுத்து கொடுத்ததா? மறுத்து கொடுத்தா ஏன்னு கேட்டா துரியோதனனை கட்டளை யார் வந்து யாசகம் கேட்டாலும் அத பொய்யோடுன்னு சொல்ல முடியாத ஓட்டுல போட்டு வறுத்து கொடுத்தா அவங்க எடுத்து போய் வளரக்கூடாது, நாம மட்டும்தான் நல்லா இருக்குன்ற எண்ணம் துரியோதனனுக்கு. அதை வறுத்து கொடு என்று தெரிவித்தான். அவன் கணவன் இட்ட பிரகாரமாகவே வறுத்து கொடுத்த உடனே அதை கொண்டு வந்து விளைத்தார்கள். விளைத்த உடனே அது பூக்காரமாக போட்டது, காய்க்காமரம் காய்த்தது, பசுபோன்மையாகவே செழித்து ஓங்கியது சென்னை. அதை பார்த்து அவர்கள் எல்லாம் இருந்து இருக்கின்ற நேரத்தில் ஒரு தருக்கும் சொந்த வீடு அது இல்லையே, ஓடி போனால் உடவும் அல்லையே, ஒவ்வொருக்கும் விடாது அல்லையே. விரைத்து சீர சிறப்புமோடு அந்த 12 முடித்து ஓராண்டு
அதிகார வசம் கழித்து நமக்கு நாடு வேண்டுமே துரியோதனிட்ட கட்டளை பட்டியாக முடிந்து விட்டது. அப்படி என்று உலகமாமுனிவரை தூதுக்கு அனுப்பினார். கோட்டாமுகம் அடைத்தவனே உனக்கு நாடு கொடுப்பதா அப்படி என்று மறுத்தவுடனே மாலாகி எம்பெருமான் நாடு கேட்க சென்ற நாடு கேட்க செல்வது நீ வந்து நாடு கேட்பதா நீ யார் பங்காளியா பங்காளியா எதுக்கான எட பையன் நீ வந்து நாடு கேட்டா நான் நாடு கொடுக்கலாமா உத வாங்கின்னு போட போற ஆமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே பார்த்தா 18 சண்டை நியமித்து ஏன்னு கேட்டா 18 அக்ரோணி சேனை. அந்த ஒரு அக்ரோணி சேனைக்கு ஒரு நாள் சண்டை அதனால 18 நாள் சண்டை வைத்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கு வீடு கேட்கும் போது எப்படி கேட்கறான் ஒரு வீடு கேட்டு பார்த்தா கொடுக்கல வர ஒரே ஒரு வீடு ஆமாண்டா 5 பேருக்கு நாடு கேட்டா கொடுக்கல கேட்டா கொடுக்கல ஒரு வீடு தங்கறதுக்கு கொடு ஒரு சீட்டு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணான். இந்த பாடல் நாடகத்துல எப்படி எழுதியிருக்கிறாரு எப்படி அப்பா இந்த உயிருக்கு தூளி 9 தந்தல் உயிருக்கு தூளி 9 தந்தல் ஒன்றுமில்லாத ஓடுவர் வந்தல் ஓது ராமசாமி தேவி அங்கந்தல் நாடக பேராசிரியர் அளிக்கபடியான அங்கல சேர்ந்த ராமசாமி ஐயாகப்பட்டவர் இந்த நாடக பிள்ளைகளுக்காகவே பாடலை சீரும் சிறப்பு மோடி வச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட ஆசானுடைய வாதாரங்களுக்கும் அது விழாக்கோலம் மூண்டிருக்கும்படியான அந்த கந்தன் சொல்லும்படியான முருகனுடைய வாதாரங்களுக்கும் அமர்ந்திருக்கும்படியான அருமை தாய் தந்தனுடைய வாதாரங்களுக்கும் அது நம் கம்பல்ல இருக்கும்படியான ஸ்ரீ அம்மன் ஐயனார் அப்ப நாடக சபாவை கொண்டு வந்து நமக்கு தாம்பலம் வாங்கி இருக்கும்படியான அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்ம போல நாடகராக இருப்பார்கள். எத்தனையோ நாடக மேதைகள் அப்பேற்பட்ட நாடக புண்ணியவான்களுக்கும் நம் கம்பெனி உரிமையாளருக்கு ஆறுவர் தம்பி சிவபிரகாசம் அவருடைய பாதாரங்களுக்கும் இன்னும் அனைத்து நாடக ஆசிரியர்களுக்கும் உனக்கும் அடியவன் ஒன்றும் தெரியாத அதவென்றால் சத்தீசிலன் அவன் மனைவி அளிக்க அவனை கடற்படும்.
அதான்